ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிருந்தா பியூட்டி லைஃப். வெயிட் லாஸ் ஜேர்னி டே 3 தாங்க. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தி வெயிட் லாஸ் ட்ரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. எப்பவுமே பொதுவாக ஒரு எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிறைய விதமான வெயிட் லாஸ் ட்ரிங்க் இருக்குது. அதில் நான் ஒரு 2 மெத்தட் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, நல்ல இஞ்சி ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தட்டிட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு வெகுன்னு ஆறுனதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு, உங்களுக்கு ஓகேன்னா கொஞ்சம் தேன் கூட விட்டு குடிக்கலாங்க. வெறும் வயிற்றில் இந்த மாதிரி குடிக்கும் போது நம்மளுடைய ஜீரண மண்டலம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நம்மளுடைய கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். அதுக்கடுத்து 2வது ஹெல்த் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா, மல்லி, சீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் போட்டு டக்குன்னு ஒரு கொதிக்க வச்சு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கலாங்க. இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நெய் மைதிலி கணேஷ் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ரொம்ப ஆரோக்கியமாக மனமாக இருந்தது. நெய் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் நெய் தாராளமாக சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட்டு, அதாவது ரைஸ் பிரியாணியோடு எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுட்டேன். எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்ததுன்னு. ஸோ அதனால் நைட்டு இந்த ஒரு ஈவினிங் போல் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தேன். ஸோ இதை சாப்பிட்டதுனால ஃபில்லிங்காக இருந்தது. நைட்டு நான் இதோடையே நிறுத்திட்டேங்க.